சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வளர்ந்து வர ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஈவி ரொம்ப முக்கியத்துவமான ஒரு பங்கு வகிக்குது. அப்படி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பைக்கு ரொம்ப ஃபேமஸான பிராண்ட்ல அவங்களோட இது ஈவி பைக்கை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தோம்னா டிவிஎஸ் iQube ST அவங்களோட டாப் அண்ட் மாடல். இந்த ஈவி பைக்ல அவங்க என்னென்ன புது அம்சங்கள் வச்சிருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதோட டிரைவ் ரேஞ்ச் எவ்வளோன்றதை வாங்க முழுசா பார்ப்போம். இந்த பைக்கோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த iQube அதே மாடலில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. இந்த எல்இடி டிஆர்எல்ஸாக இருக்கட்டும், எல்இடி ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே ஜென்ரேஷன்லேருந்து தான் இதை கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90/90 டயர்ஸ் 12 இன்ச் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த பைக்கோட இந்த கீ பார்ப்போம். கீ பார்த்தோம்னா இந்த கார்லலாம் கொடுக்குற மாதிரி ஃப்ளிப் கீ தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல குட்டியாக ஒரு பட்டன் கொடுத்து லைட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த கீ கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த கிராஸ் வயர் செக்ஷனில் கீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த டச் கண்ட்ரோலில் நம்ம வந்து பார்த்தோம்னா டார்க் மோட் இப்போ வந்துருச்சு. நம்ம பார்த்தோம்னா டார்க்காக இருக்குன்னா டார்க் மோட் வந்துருச்சு. இந்த ஜென்ரலாக போனோம்னா டிஸ்பிளே உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் எவ்வளோ வேணும்ன்ட்டு நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஃபுல் பிரைட்னஸ் நம்ம செட் பண்ணலாம். செட் பண்ணியாச்சு. இப்போ தீம்ஸில் போய் அனலாக் வேணும்னா அனலாக் செட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. வண்டியோட எரர் என்ன இருக்குது, டிபிஎம்எஸ் என்ன இருக்குது, டயர் ப்ரெஷர் 26-33 இருக்குது, ட்ரிப் மீட்டர் இருக்குது. அதே மாதிரி சாஃப்ட்வேர் என்ன வெர்ஷனில் இருக்குன்றது. அதே மாதிரி நமக்கு தேவையான இன்காக்னேட்டிவாக இருக்கட்டும், கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், நமக்கு கால் வந்த நோட்டிஃபிகேஷன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் நமக்கு என்னென்ன ஃபைலு பேப்பர் இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் நீங்கள் யாருன்றதை நம்ம செட் பண்ணிக்கலாம். பேட்டரியோட நீங்கள் பர்சன்டேஜும் பார்த்துக்கலாம். பேட்டரி வந்து எல்லாமே ஆப்டிமைஸ் லெவலில் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த எக்கோ மோடுக்கு வந்துடுது. அதே மாதிரி நம்ம மோடு மாற்றும் போது அதுக்கேற்ற பவர் மோடுக்கான பவர் இண்டிகேஷன் வருது. இங்கே சின்னதாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் வருது. அதே மாதிரி நம்ம பொதுவாக நம்ம வந்துட்டு கியர் பைக்லனா ஹில்ஸில் ஏற்றினோம்னா நம்ம கியர் போட்டு வண்டி நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஆனால் இந்த பைக்கில் வந்து பார்த்தோம்னா இந்த ஹில் பிரேக் இதுவுமே கொடுத்துருக்குறாங்க. ஹில் பிரேக் அசிஸ்ட்டுமே இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நல்லது. ஏன்னா இப்போ நம்ம திரும்பும் போது அது மூவ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஹில் பிரேக் அசிஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியோட அண்டர் சீட் கெப்பாசிட்டி பார்ப்போம். 30 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் கெப்பாசிட்டி இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் இருக்குது. நம்ம இங்கே பார்க்கும்போது 2 ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் நம்மளால் வந்து வைக்க முடியும். இது கூடயே இங்கே வந்து அந்த சார்ஜர் கொடுத்துட்றாங்க உள்ளேயே. இதுவும் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நல்லா கேரி பண்ணுறதுக்கு வசதியாக ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க இங்கே சார்ஜரில். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே சின்னதாக ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனை இதுக்குள்ளே சார்ஜ் போட்டு இங்கே உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த வண்டி நம்ம சைடு ஆஸ்பெக்ட்லேருந்தோ இந்த ஃப்ரண்ட் ஆஸ்பெக்ட்லேருந்தோ பார்க்கும்போது இது ஒரு பைக்னே நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இந்த டிசைன் வந்து பார்த்தோம்னா ஒரு ஐஸ் என்ஜினுக்கான டிசைனில் தான் செஞ்சுருக்காங்க. அங்கங்கே சின்னதாக லைட்டாக வந்து இங்கே எலக்ட்ரிக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது எலக்ட்ரிக்குன்றதுனால இந்த சைலன்சர் வர இடத்துல வந்து இங்கே கீழே இந்த மோட்டார் வர இடத்துல சின்னதாக டிவிஎஸ் எலக்ட்ரிக்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியோட ரியரில் வந்து பார்த்தோம்னா இந்த டுவல் ஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பழைய எல்லா ஈவிஸ்லையும் பார்த்த மாதிரி தான் ஹப் மோட்டார் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டயரோட இம்பில்ட் ஆகி தான் வருது. நீங்கள் டயரை மாற்றணும்னா ஐ திங்க் மோட்டாரையும் நீங்கள் கழட்டி மாற்றுற மாதிரி தான் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வேரியன்ட் வந்து பார்த்தோம்னா 5.1 கிலோவாட் பேட்டரி பேக்கப் கொண்ட இந்த பைக்கு. இந்த பைக்கோட மேக்ஸிமம் பீக் பவர் என்னன்னு பார்த்தோம்னா 4.4 கிலோவாட்டு. அதே மேக்ஸிமம் டார்க்கில் 140 நியூட்டன் மீட்டர் டார்க்கு வந்து இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கோட ரேஞ்ச் வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா எக்கோ மோடில் வந்துட்டு அரௌண்ட் 150 கிட்ட அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதே பவர் மோடுங்கும் போது அது டிஃபர் ஆகுது. நம்ம வெயிட் ரேஞ்சு இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் எப்படி பண்ணுறோன்றதை பொறுத்து 100 to 90 நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணலாம். எக்கோ மோடில் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் எவ்வளோப்பான்னு கேட்டோம்னா 55 கிலோமீட்டர் இது டாப் ஸ்பீடு வருது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பவர் மோடில் வந்து 82லேருந்து ஒரு 92 நம்மளால் க்ரூஸ் பண்ண முடியுது. அதுக்கு மேலே நம்ம க்ரூஸ் பண்ணால் நமக்கு அந்த அளவுக்கு ரோடு கிடைக்கணும். இந்த பைக் அப்படியான்னு கேட்டால் அந்த இல்லை. எல்லா பைக்லேயும் இருக்கிற மாதிரி அந்த இனிஷியல் பிக்கப் இந்த பைக்கில் இருக்கான்னு கேட்டோம்னா இந்த ஸ்கூட்டரில் அது இருக்குன்னே சொல்லலாம். வாங்க இந்த பைக்கை ஓட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா இந்த ஃப்ரண்ட் லெக் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அரௌண்ட் ஒரு 6.2 இருக்கேன். என்னால் நான் வந்து நார்மலான ஒரு ஸ்கூட்டரில் நான் கால் வச்சுருந்தேன்னா இந்த இடம் எனக்கு நேரம் இடிச்சிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மேசிவான பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி
இந்த இடத்துல தான் அவங்க சார்ஜிங் போடுற இதுவுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல சின்னதாக இங்கே ஒரு ஹேங்கர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, பொருள்லாம் வாங்கி மாட்டுற மாதிரி. வாங்க இந்த பைக்கை நம்ம ஓட்டி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த 5.7 இது வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீனோட தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கலர் டிஸ்பிளேயோட தான் வருது. ஆன் பண்ணோன்னே நமக்கு வந்துட்டு இந்த கிளச்சை பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல இந்த மோட் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரைவ் மோடில் வந்துடும். இதில் எக்கோ மோட் இருக்குது. அதே இதை அழுத்தி பிடிச்சோம்னா பவர் மோடுக்கு மாறுது. எக்கோ மோடுக்கும் பவர் மோடுக்கு மாறுது. அதே மாதிரி இங்கே சின்னதாக ஒரு பார்க் அசிஸ்ட் இருக்குது. அதை நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா வண்டி ரிவர்ஸ் வேணுமா இல்லை பார்க்கிங் வேணுமா, ஏன்னா ஒரு சில டைம் இப்படி வந்துட்டு வண்டி எடுத்துடுறாங்க, அதை தவிர்க்கிறதுக்கு இப்படி வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து ரிவர்ஸில் வருது வண்டி. இப்போ நம்ம வந்து டிரைவ் மோடுக்கு போய்ப்போம். கொஞ்சம் குவைட்டான பைக்காக தான் இந்த ஸ்கூட்டர் இருக்குன்னே சொல்லலாம். நான் இப்போ ஒரு மண் ரோட்டில் தான் ஓட்டுறேன். எனக்கு கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட்டான டிரைவ் தான் தருது. வாவ், அந்த இனிஷியல் டார்க் வந்து இந்த பைக்கில் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரில் எல்லாம் வழக்கமாக இருக்கிற எல்லா ஸ்கூட்டரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்மளால் வந்துட்டு எக்கோலேருந்து பவர் மோடுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு போக முடியுதான்னு பார்ப்போம். எஸ், பவர் மோடுக்கு போகுது. பவர் மோடு அந்த கலருக்கு வந்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ரெகுலராக வெஹிக்கிள்ஸில் பார்த்த ஒரு விஷயந்தான் இப்போ நான் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளால் போக முடியுது. இப்போ நான் எங்கேயாவது பிரேக்னா அந்த மோட்டார் வந்து திருப்பி இங்கே ரன் ஆகிற இந்த சர்க்கிள் டயரை வச்சு அதிலிருந்து திருப்பி பவரை வந்து ரீஜென்ரேட் பண்ணுது நம்ம பேட்டரிக்கு. அது ஒரு நல்ல விஷயம். நம்ம நிறையா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை இந்த வண்டியில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த எக்கோ மோடுக்கும் பவர் மோடுக்கும் அந்த பவர் ட்ரெயின் மிஸ் ஆகிறது வந்து ரொம்ப அப்ரப்டாக தெரியுது. பவர் மோடில் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த டார்க் ரன் ஆகிற விதமாக இருக்கட்டும், அந்த மோட்டார் ரன் ஆகிற விதம், அந்த பேட்டரி நம்ம வந்து புஷ் பண்ணுற இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த எக்கோ மோடில் அதை கட் பண்ணி அதை வேணும்னே அதை கட் பண்ணுறான்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வருது. நம்மளால் ட்ரைவ் பண்ணும்போது அந்த பைக் போகுது, ஆனால் அந்த மோட்டார் வந்து அந்த மோடை வந்து கட் பண்ணி நம்ம இல்லை ஸ்டாப் பண்ணுற அந்த ஸ்பீட் லிமிட்டை க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு இது வந்து ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த வண்டியில் என்னப்பா இவ்வளோதான் ஆப்ஷன்ஸான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த வண்டியில் இந்த ஸ்மார்டெக்ஸ் கனெக்ட், அதாவது நம்ம ப்ளூடூத்தில் வந்துட்டு இந்த வண்டியை கனெக்ட் பண்ணோம்னா 118 விதமான ஃபீச்சர்ஸை வந்து இந்த வண்டியில் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது என்னென்னு பார்த்தோம்னா, குறிப்பாக ஒரு சில என்னென்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரேட்டிங்கு, அப்புறம் வந்து 10x10 நேவிகேஷன், அதுக்கப்புறம் வண்டி எங்கேயா கீழே விழுந்தோம்னா அதோட அலாட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து தெஃப்ட் அலாட்டாக இருக்கட்டும், எல்லா ஃபீச்சர்ஸையுமே அந்த ஆப் மூலிமா நம்மளால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வண்டியில். இந்த வண்டியோட ப்ரைஸிங் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தோம்னா 1,87,000 வந்துட்டு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. லிட்டில் பிட் கொஞ்சம் ப்ரைஸ் ஹையர் தான். பட் ஆனால் இந்த பில்ட் ஃபினிஷ்க்காக நம்ம இதை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு சேஃப்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சேஃபராக பண்ணியிருக்காங்க. IP67 வாட்டர் ரேட்டிங், வாட்டர் ப்ரூஃபிங் சப்போர்ட்டெல்லாம் இருக்குது. இந்த வண்டியை நம்ம தாராளமாக மலையிலையும் தண்ணியிலையும் ஓட்டலாம். அதுக்குன்னு தண்ணியில் நிற்க வச்சுக்கிட்டே இருந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ஸ்டார்ட் ஆகாது. அப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ் இங்கே யாரும் கண்டுபிடிக்கல. நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஐஸ் பைக்கிலுக்கு பதிலாக இந்த வெஹிக்கிளில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? முடிஞ்சால் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இதே போல் விவரங்களை தெரிஞ்சுக்க சன் நியூஸ் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.